வெல்கம் டு சக்ஸஸ் ஈஸி தமிழ். நம்ம லாஸ்ட் செஷனில் if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பண்ணோம். ஸோ டூ வேல்யூஸ், அந்த டூ வேல்யூஸில் எது கிரேட்டஸ்ட் வேல்யூன்னு நம்ம கம்பேர் பண்ணி டிஸ்பிளே பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ அதே if else வச்சு சம் மோர் ப்ரோக்ராம்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ சிங்கிள் வேல்யூ, அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ கெட் பண்ணிக்கோங்க. a equal to int of input of enter the number. ஓகே, ஸோ இப்போ நாம இந்த வேல்யூ கெட் பண்ணியாச்சு. கெட் பண்ண வேல்யூ வந்து ஏல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவா நெகட்டிவா நம்ம செக் பண்ண போகிறோம். ரைட்? ஸோ இப்போ இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கும் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இப்போ ஏ கிரேட்டர் தென் ஜீரோனா ஏ பாசிட்டிவ், இல்லைனா நெகட்டிவ். ஓகே, ஸோ யூ ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறோம்? இஃப் ஏ கிரேட்டர் தென் ஜீரோவான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இஃப் ஏ கிரேட்டர் தென் ஜீரோ, இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஏ இஸ் பாசிட்டிவ்னு டிஸ்பிளே பண்ணலாம், இல்லைனா ஏ இஸ் நெகட்டிவ்னு டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, ஸோ இஃப் ஏ கிரேட்டர் தென் ஜீரோ, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு லாஸ்ட்டில் நம்ம என்ன கொடுக்கணும்? கோலன் கொடுக்கணும் பைத்தானில். ஓகே, என்டர். என்டர் கொடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம்? பிரிண்ட் பண்ணுறோம். ஏ இஸ் பாசிட்டிவ். ஏ இஸ் a positive number. Okay, else a வந்து greater than 0 இல்ல அப்படின்னா elseக்கு நம்ம கோலன் கொடுக்கணும். else கோலன் print statementல என்ன கொடுக்க போறோம்? a is not a positive number or a is a negative number. a is a negative number. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸோ என்டர் த நம்பர். இப்போ நான் ஒரு 77 நம்பர் என்டர் பண்ணுறேன். ஸோ ஏ இஸ் அ பாசிட்டிவ் நம்பர்னு டிஸ்பிளே ஆகுது. அந்த ரீரன் பண்ணுறேன். நான் திருப்பி ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி இப்போ ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுக்கலாம். -78. ஓகே, ஏ இஸ் அ நெகட்டிவ் நம்பர். ஓகே, ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக எப்படி if else வச்சு ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ ஏ கிரேட்டர் தென் 0, if a greater than 0, a is a positive number, else a is a negative number. Okay, ஸோ அந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூனா ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஆர் ஆட், இது கூட நம்ம ஈஸியாக செக் பண்ணலாம். இன்புட் சேம் இன்புட் ஏ கெட் பண்ணிட்டோம். ஈவன் ஆடான்னு செக், ஈவனா ஆடான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஏ மாடுலஸ் 2, ஏ மாட் 2 equal to 0 a is even, else a is odd. ஓகே, ஸோ நான் இதை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஏ என்ன சொல்லணும்? a mod 2. ஓகே, a mod 2 equal to 0. If a mod 2 equal to 0 a is an even number, else a is an odd number. That's all. ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட் நம்பர் கொடுக்குறேன், 53. ஏ இஸ் அன் ஆட் நம்பர். ஓகேவா? திருப்பி ரன் பண்ணி ஒரு ஈவன் நம்பர் கொடுத்து பார்க்கலாம். இன்புட்டா ஒரு ஈவன் நம்பர் 88. ஏ இஸ் அ ஈவன் நம்பர்.
ஓகே ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக எப்படி ஈஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு ஓகே ஸோ பைத்தானில் ஈஃப்க்கு அப்புறம் கண்டிஷன் கொடுக்கணும் கண்டிஷன் லாஸ்ட்டில் கோலன் கொடுக்கணும் ஓகே ஸோ கோலன் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு எல்ஸுக்கும் கோலன் கொடுக்கணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நெஸ்டட் ஈஃப் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் நெஸ்டட் ஈஃப் இப்போ நெஸ்டட் ஈஃப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ 3 நம்பர்ஸை கம்பேர் பண்ணி நம்ம எது கிரேட்டஸ்ட்னு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அப்போ 3 நம்பர்ஸ் இன்புட்டாக கெட் பண்ணி அந்த 3 நம்பர்ஸையும் கம்பேர் பண்ணி எது கிரேட்டஸ்ட் நம்பரை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ அப்போ அந்த 3 நம்பர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு இன்புட்டாக கெட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஏ செகண்ட் நம்பர் பி செகண்ட் நம்பர் பி தேர்ட் நம்பர் சின்னு நான் கெட் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ செகண்ட் நம்பர் பி வேரியபிளில் ஸ்டோர் ஆகும் தேர்ட் நம்பர் சி வேரியபிளில் ஸ்டோர் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ 3 நம்பர்ஸ் நம்ம கெட் பண்ணியாச்சு ஓகே ஸோ இப்போ இந்த 3 நம்பர்ஸையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் ரைட் 3 நம்பர்ஸையும் கம்பேர் பண்ணி எது கிரேட்டஸ்ட் நம்பரை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் ஓகேவா நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏவையும் பியும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இஃப் ஏ கிரேட்டர் தென் பி ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் நான் கம்பேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி ஓகேவா ஸோ ஏ வந்து பி நம்பரை விட கிரேட்டராக இருக்கா நான் செக் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அப்படி இருந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஸோ ஈஃபோட எண்டில் கோலன் கொடுக்கணும் ரைட் ஸோ கொடுத்தாச்சு ஓகே இப்போ ஏ வந்து உண்மையாகவே பியை விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஏவை வந்து சியோட செக் பண்ணணும் ஓகே யூ ஹவ் 3 நம்பர்ஸ் ரைட் ஸோ அப்போ 3 நம்பர்ஸ் இருக்கிறதால ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸை கம்பேர் பண்ணுறோம் அதில் எது பிக்கஸ்ட்டு நம்ம எடுத்தாச்சு எது கிரேட்டஸ்ட்டு நம்ம எடுத்தாச்சு ஏ தான் ஓகேவா ஸோ அப்போ அந்த கிரேட்டஸ்ட் ஏவை வந்து தேர்ட் நம்பரோடையும் நம்ம கம்பேர் பண்ணணும் ஓகேவா இப்போ இந்த 2 நம்பரை மட்டும் கம்பேர் பண்ணி எது கிரேட்டஸ்ட்னு சொல்ல முடியாது இல்லையா நம்ம 3 நம்பர்ஸ் வச்சுருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கிரேட்டர் தென் பி செக் பண்ணிட்டோம் இதில் ஏ கிரேட்டஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏவை வந்து சியோட நம்ம திருப்பி கம்பேர் பண்ணணும் ஓகேவா ஸோ இஃப் ஏ கிரேட்டர் தென் சி ஓகேவா இஃப் ஏ கிரேட்டர் தென் சி ரைட் ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஈஃப் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஏ கிரேட்டராக இருந்தது அப்படின்னா ஈஃப்குள்ள என்டர் ஆகும் ரைட் அப்போ நெக்ஸ்ட் ஈஃப்ல அந்த கிரேட்டஸ்ட் வேல்யூ ஏவை சியோட கம்பேர் பண்ணுறோம் ஓகேவா இது சியோடையும் கிரேட்டஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈஃபுக்குள்ள நம்ம ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் ஓகே ஸோ பிரிண்ட் ஏ இஸ் கிரேட்டஸ்ட் ஏ இஸ் கிரேட்டஸ்ட் ஓகேவா நம்ம அந்த நம்பரே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஏ கொடுத்துட்டு வேரியபிளில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுக்கணுமோ அந்த ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகி வேல்யூ அந்த ஏவோட வேல்யூ என்னமோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகிட்டு அப்புறம் ஈஸ் கிரேட்டஸ்ட்னு பிரிண்ட் ஆகும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இன்னர் ஈஃப் இருக்கு இல்லையா ஏ கிரேட்டர் தென் சி அதோட ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் ஏ இஸ் கிரேட்டஸ்ட்ங்கிறது அதோட ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஓகே அந்த இன்னர் ஈஃபோட ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் ஆல்ரெடி ஏ வந்து பியை விட கிரேட்டராக இருக்கிறதால தான் இன்னர் ஈஃப் எக்ஸிக்யூட் ஆகும் அந்த இன்னர் ஈஃப்ல ஏ சியோட கம்பேர் பண்ணுறோம் கம்பேர் பண்ணும்போது சியை விட கிரேட்டராக இருந்ததுன்னா ஏ இஸ் கிரேட்டஸ்ட் அப்படி இல்லைன்னா என்ன கிரேட்டஸ்டாக இருக்கும் சி தான் கிரேட்டஸ்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ அந்த இன்னர் எல்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பிரிண்ட் சி இஸ் கிரேட்டஸ்ட்னு கொடுக்குறோம் ஓகேவா ஸோ பிரிண்ட் சி இஸ் கிரேட்டஸ்ட்னு கொடுக்குறோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஈஃப் அதுக்குள்ள ஈஃப் எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ த நெஸ்டட் ஈஃப் ஓகேவா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈஃபுக்கான ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இந்த இன்னர் ஈஃப் எல்ஸ் ஓகே இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஈஃபே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஈஃப் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சு ஏ வந்து கிரேட்டஸ்டா இல்லை பி தான் கிரேட்டஸ்ட்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ பி கிரேட்டஸ்ட்னா பி நம்ம எதோட திருப்பி கம்பேர் பண்ணணும் சியோட கம்பேர் பண்ணணும் ஓகேவா ஸோ எல்ஸ் இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஈஃபோட ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஓகே ஃபர்ஸ்ட் ஈஃப் ஏ வந்து பியை விட லெஸரா இருக்கு பி தான் கிரேட்டஸ்ட் அப்படின்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ இந்த எல்ஸ்
இப்போ எல்ஸ்க்குள்ள நம்ம என்ன எதை கம்பேர் பண்ணணும், பியவும் சியவும் கம்பேர் பண்ணா போதும். ஏன்னா ஏ வந்து பியை விட ஸ்மாலர் வேல்யூ, ஸோ ஏ பி தான் கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஸோ இப்போ பியையும் சியையும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இஃப் பி கிரேட்டர் தென் சி, இஃப் பி கிரேட்டர் தென் சி, இப்போ பி வந்து சியை விட கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் எது கிரேட்டஸ்டா இருக்கும், பி தான் கிரேட்டஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ பி இஸ் கிரேட்டஸ்ட். இப்போ இதோட எல்ஸ், இந்த இன்னர் ஈஃபோட எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பி கிரேட்டர் தென் 0. ஓகேவா? அந்த கண்டிஷன் ட்ரூனா பி இஸ் கிரேட்டஸ்ட், அந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஆட்டோமேட்டிக்கா சி இஸ் கிரேட்டஸ்ட். ஸோ print of C is greatest. ரைட்? இவ்வளவுதான். இப்போ நாம இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். Enter the number. Right? 45. Next number 89. Next number 67. 89 is greatest. ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து என்டர் த நம்பர்னு கேட்குது. எந்த நம்பர் எதுன்னு நம்மளால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல இல்லையா? ஸோ இங்கே வேணால் நம்ம என்டர் த நம்பர் ஏ, என்டர் த நம்பர் பி, என்டர் த நம்பர் சி. இப்போ திருப்பி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் த நம்பர் ஏ 77, என்டர் த நம்பர் பி 34, enter the number C 98. 98 is greatest. Right? So இப்போ நாம இங்க யூஸ் பண்ணியிருக்கிறது nested if else. if குள்ள நம்ம again ஒரு conditional statement யூஸ் பண்றோம். ஓகேவா? So nested if else. Okay. Thank you.